அமெரிக்காவுக்கு 14 நிபந்தனைகளை விதித்திருக்கிறது ஈரான். போரை நிப்பாட்டணும் அப்படின்னா இதற்கு நீங்கள் உடன்பட வேண்டும் அப்படின்னு ஒரு ஒப்பந்தத்தையும் அவங்க தரப்புல இருந்து கொடுத்துருக்குறாங்க. ட்ரம்ப் நாங்கள் ஆராய்ஞ்சிக்கிட்டு இருக்கோம், ஆராயறதுனாலேயே நிப்பாட்டுருவோன்னு சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி எங்கள் கையில் தான் முடிவுன்னு பேசியிருக்கிறாரு. என்னென்ன விஷயங்கள் கண்டிஷன்கள் போடப்பட்டிருக்கு, எதை நோக்கி நகருது, ஏன்னா உலக பொருளாதாரமே இன்னைக்கு ஸ்தம்பிச்சிருக்கக்கூடிய நிலையை தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இதை வச்சு ஒரு பக்கம் ஆயுத விற்பனை அதெல்லாம் ஓடிக்கிட்டு இருந்தாலும் கூட இந்த 14 கண்டிஷன்ஸ் என்ன, அமெரிக்கா தரப்பதை எப்படி பார்க்குறாங்க உங்க பார்வை? அதாவது ரொம்ப நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில் இன்னைக்கு ஈரான் இருந்து கொண்டிருக்கிறது. புளோரிடாவில் அவருடைய இல்லத்திலேருந்து ட்ரம்ப் அவர்கள் வெளியில் வந்தவுடனே பத்திரிகையாளர்களை சந்தித்து சொல்கிறாரு, மீண்டும் ஒரு யுத்தம் ஈரானில் ஆரம்பிக்கும், மறுபடியும் நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் அப்படிங்கிறத ட்ரம்ப் பேசுகிறார். ஒரு பக்கம் இதெல்லாம் பேசிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கத்தில் பேச்சுவார்த்தைக்கான முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஒன்று, இது ஒரு ட்ரம்பினுடைய பம்மாத்து வேலை அப்படின்னு கூட நம்ம பார்க்கலாம். என்னன்னா, கடுமையான எச்சரிக்கையை இன்னொரு பக்கம் ஈரான் தெரிவித்து கொண்டே இருக்கிறது. நாங்கள் எதற்கும் அஞ்ச மாட்டோம், எங்களை அச்சுறுத்தி இதில் பணிய வைக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் நினைக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் ஈரான் தரப்பு சொல்லக்கூடிய விஷயமாக இருக்குது. அவங்க இப்போ கொடுத்துருக்கக்கூடிய இந்த 14 அம்ச கோரிக்கைகள், இந்த முன்மொழிவுகள், இதனுடைய அடிப்படையில் பேச்சுவார்த்தை நடத்துவோம்னு சொன்னால் பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. குறிப்பாக தொடர்ந்து அவங்க வலியுறுத்திட்டு இருக்கக்கூடிய இந்த கடற்கொள்ளை, அமெரிக்காவினுடைய கடற்கொள்ளை அப்படின்னு சொல்லி வர்ணிக்கிறது இல்லையா ஈரானுடைய துறைமுகங்களை கைப்பற்றியிருக்கிறாங்க. ஒரு யுத்தம் இப்போது முடிவுக்கு வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் எங்களுடைய துறைமுகங்களை கைப்பற்றியிருக்கிறீங்க, இது ஒரு கடற்கொள்ளை அப்படிங்கிறத ஈரான் சொல்லிட்டு இருந்தது. இப்போ அமெரிக்காவினுடைய ட்ரம்பும் சொல்கிறாரு, நாங்கள் கடற்கொள்ளையர்களை போல ஈரானுடைய துறைமுகங்களை கைப்பற்றியிருக்கோம், ஈரானுடைய கப்பல்களை நாங்கள் கொண்டு போயிருக்கோம். 2-3 கப்பல்களை யுஎஸ்எஸ் அவருடைய கைவசம் வைத்திருக்கிறது. 45 கப்பல்களை திருப்பி அனுப்பி விட்டுட்டாங்க ஈரான்கிட்ட வந்த. இப்படி செயல்பாடுகள்லாம் நடந்து கொண்டு கடத்தல பெருமையா பதிவு பண்றாரு. ஈரான் இப்ப என்ன சொல்லிருக்குன்னா, உலக நாடுகள் நடவடிக்கை எடுக்கணும், ஐநா நடவடிக்கை எடுக்கணும் அமெரிக்கா மீது. இது ஒரு ஒப்புதல் வாக்குமூலம். நாங்க கடற்கொள்ளதான் நடத்துவோம் அப்படிங்கிறத ட்ரம்ப் சொல்றாரு. அதனால நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 14 அம்ச கோரிக்கைகள்ல முக்கியமான விஷயங்களாக நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த யுத்தத்தை 2 மாதங்களுக்கு நீட்டிக்கிறோம். அதாவது இந்த தாக்குதல் இல்லை அப்படிங்கிறத 2 மாதங்களுக்கு நிறுத்தம் 2 மாதங்களுக்கு நீட்டிக்கிறோம் அப்படிங்கிறத ட்ரம்ப் பேசியிருக்கிறார். ஈரான் என்ன சொல்றதுன்னா, வேண்டாம், அதெல்லாம் தேவையே கிடையாது, 1 மாசத்துக்குள்ளால பேச்சுவார்த்தையை முடித்து இந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக ஈரான் பேசியிருக்கிறது. நீ போர் நிறுத்தம்னு சொல்லி நீட்டி கொண்டு போறதுக்கு இல்லை, இதை ஒரு முடிவுக்கு கொண்டு வா அப்படிங்கிறத தெரிவிக்குது. அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இவங்க முன்வைக்கக்கூடியது பார்த்தீங்கன்னு சொன்னால், லெபனான் மீதான தாக்குதல், காசா மீதான தாக்குதல், பாலஸ்தீன் மீதான தாக்குதல், இப்போதும் இஸ்ரேல் தாக்குதலை தொடர்ந்து நடத்திட்டே இருக்கு. நேற்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 41 நபர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். நீங்கள் செய்திகளை பார்த்துருப்பீங்க. ஒரு கன்னியர் மடம் தாக்கப்பட்டிருக்கிறது, உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. அந்த செய்திகள்லாம் இனிதான் வரும். அப்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், மக்கள் குடியிருப்புகள், மக்களை கொல்றதுல ரொம்ப குறியா இஸ்ரேல் இராணுவம் இருக்கிறது. அவன் என்ன சொல்றான்னு சொன்னா, இங்க நாங்க ஹிஸ்புல்லாக்களை தான் அழிக்கிறோம், அவங்க எங்கள் மீது தாக்குதல் நடத்துறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணிட்டு இருக்கிறாங்க, அவங்கள நாங்கள் அழிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நாடுகள் இவங்களுடைய அந்த அகண்ட இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருக்கிறது இல்லையா, அந்த நிலைப்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அச்சுறுத்தலை இந்த பிராந்தியத்தில் தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட 2651 நபர்களை, பொதுமக்களை கொன்றொழிச்சிருக்கிறாங்க. மார்ச் 2ஆம் தேதியிலேருந்து மட்டும் இந்த 2 மாதங்கள்ல மட்டும் இத்தனை 1000 பேரை கொல்லி இருக்கிறாங்க. சொல்ல வேண்டியது எத்தனை ஹிஸ்புல்லாக்கள் அந்த இதுல எவ்வளவு பேரை கொன்னீங்க, இது எவ்வளவா இருக்குங்கிறத மட்டும் கொடுத்துட்டாங்க. ஆமா கொல்லப்பட்டாங்க அப்படிங்கிறது. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு 3-4 பத்திரிகையாளர்கள்
அல் ஜசீரா பத்திரிகையாளர்கள் இருக்கிறாங்க. அது மாதிரி இங்க யுத்த காலத்துல பணி செய்யக்கூடிய செஞ்சிலுவை சங்கத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறாங்க, பொதுமக்கள் இருக்கிறாங்க, குழந்தைகள் இருக்காங்க. அப்போ இந்த பிராந்தியத்துல இருக்கக்கூடிய யுத்தங்களை எல்லாம் ஒரே அடியாக நிறுத்தணும். இதுக்கு உலக நாடுகளுடைய முன்னிலையில ஒரு ஒப்பந்தத்துக்கு வரணும் அப்படிங்கறத ஈரான் சொல்கிறது. வெறும் ஈரான் மோதல் மட்டுமல்ல, அதாவது ஈரான் அமெரிக்காவுக்கானது இல்ல, நீ இந்த பிராந்தியம் முழுக்க செய்யக்கூடிய வேலைகள் எல்லாத்துக்குமான நிறுத்தம் அப்படின்னு அதை நம்ம பார்க்க இல்ல நிச்சயமா. அதாவது இஸ்ரேல் மிகப்பெரிய அச்சுறுத்தல். அதாவது இஸ்ரேல் என்ன பேசிட்டு இருக்குன்னு சொன்னா, ஈரான் தான் இந்த பிராந்தியத்துல அச்சுறுத்தல், அவங்க அணுகுண்டு வச்சிருக்கிறாங்க, அணு ஆயுதம் வச்சிருக்கிறாங்க, எந்த நேரம் வேணாலும் தாக்கிடுவாங்க, அழிச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு இதை உருவாக்கிட்டு இருக்கிறாங்களா, கட்டுக்கதைகளை எல்லாம். அதெல்லாம் போய் இஸ்ரேல் தான் இந்த பிராந்தியத்துல இருக்கக்கூடிய நாடுகளுக்கு பெரும் ஆபத்து அப்படிங்கிறத மறுபடியும் வலியுறுத்தி ஈரான் பேசிக்கொண்டே இருக்கிறது. இன்னும் குறிப்பா பார்த்தீங்கன்னு சொன்னா, ஐரோப்பிய நாடுகள் இப்ப பேசிட்டு இருக்கு, பிரான்ஸ், பிரிட்டன் பேசிட்டு இருக்கு, குவைத் பேசிட்டு இருக்கிறாங்க, கத்தார் பேசிட்டு இருக்கிறாங்க, இந்த வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சியோட பேசிட்டு இருக்கிறாங்க, சவுதி பேசிட்டு இருக்கிறாரு. அப்போ இதுல என்னன்னு சொன்னா, தங்களுடைய தரப்பு வாதங்களை இவங்க முன் வச்சுட்டே இருக்கிறாங்க. ஈரான் இந்த பிராந்தியத்துல நாங்க நியாயமாகத்தான் செயல்படுறோம், இந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான என்னென்ன முயற்சிகள் நாங்க எடுத்தோம் அப்படிங்கிறத ஈரான் தரப்புல பேசிட்டு இருக்கிறாங்க. இதை ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக நம்ம பார்க்கலாம். இன்னொன்னு, இந்த ரஷ்யாவில் போய் அப்பாஸ் அராக்சி சந்திச்சார்ல, ரொம்ப முக்கியமான திருப்பு முனை இது. ஏற்கனவே ரஷ்யா பல வகைகள்ல ஈரானுக்கு உதவி செஞ்சுட்டு இருக்கு. இப்ப என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நாங்க இந்த பேச்சுவார்த்தையில முன்னின்று நடத்தி இந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு நாங்க தயாராக இருக்கிறோம், பேச்சுவார்த்தைக்கு எங்களுடைய முன்னிலையில நடத்துங்க அப்படின்னு சொல்லி ரஷ்யா பேசுது. இந்த ரஷ்யாவினுடைய இந்த இதுல பார்த்தீங்கன்னு சொன்னா, ஈரான் தரப்பு வாதங்களை சரின்னு அவங்க பேசுறாங்க, ரஷ்யா பேசுகிறது. அது மாதிரி இந்த ஹோர்முஸ் கடல் பகுதி இருக்குல்ல, இது ஈரானுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக பேசுறாங்க. இன்னொரு விஷயம், ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த யுரேனியம் செறிவூட்டுதல் இருக்குல்ல, இந்த யுரேனியம் செறிவூட்டுதலை கூட நம்ம வேற வகையாக அதை நாங்கள் கைவசம் எங்களுடைய கையில் வாங்குறதுக்கான வேலைகளை செய்யலாம், முயற்சிகளை செய்யலாம், பேச்சுவார்த்தையில் அதை உட்படுத்தலாம் அப்படிங்கிறதையும் ரஷ்யா பேசிட்டு இருக்கு. ஆனால் ஈரான் தரப்புல அமெரிக்காவிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கிறோன்னா, அணு ஆயுதம் பற்றி பேச்சே கிடையாது, யுரேனியம் பற்றி பேச்சே கிடையாது. முதல்ல நீங்கள் இந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வாங்க, எங்களுடைய துறைமுகங்களை கைப்பற்றி இருக்கிறதெல்லாம் விடுங்க, இதை விட்ட பிறகு நம்ம ஒரு பேச்சுவார்த்தைக்கு வரலாம், சாவகாசமாக அந்த நிலை நீடிக்கும் போது இதை ஒரு பேச்சுவார்த்தையில் கொண்டு இதற்கான ஒரு முடிவை நம்ம எட்டலாம். அதாவது இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கான சிவிலியன் தேவைகளுக்கான விஷயங்களை நாங்கள் யுரேனியன் மூலமாக பண்ணிட்டே இருப்போம், அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை அப்படிங்கிறத சொல்லிட்டே இருக்கிறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னு சொன்னால், ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஈரானுடைய பொருளாதார தடைகள் இருக்குது இல்லையா, அந்த பொருளாதார தடைகள் நீக்கணும் அப்படிங்கிறது இந்த 14 அம்ச கோரிக்கைகளில் ரொம்ப முக்கியமானது. ஈரானுடைய சொத்துக்கள், ஈரான் நிறுவனங்களுடைய சொத்துக்கள் முடக்கப்பட்டிருக்கிறது உலகளாவிய அளவில், அதெல்லாமே விடுவிக்கணும் அப்படிங்கிறதும் இவர்களுடைய ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்குது. அதை நாங்கள் ஆராய்ஞ்சிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். ஆனால் முழு மனதாக இதுவரைக்கும் பேசவில்லை. ஒரு பக்கம் என்ன சொல்லிட்டு இருக்கிறான்னு சொன்னால், இது கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் இல்லை அப்படிங்கிறத சில பத்திரிகைகள் பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நேரடியாக ட்ரம்ப் இதை இன்னும் தெரிவிக்கவில்லை. ஒரு பதட்டம் நீடிச்சிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு. இதில் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா, இந்த சூழல், இந்த அசாதாரண சூழலை பயன்படுத்தி கொண்டு அமெரிக்கா ஆயுத வியாபாரமும் செய்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக அமீரகத்தில் இருக்கக்கூடிய நாடுகள், அங்கே அரபு நாடுகள் கிட்ட எப்படி நகர்த்துறாங்கன்னு பார்த்தா அது எக்கச்சக்கமான விற்பனையும் இருக்கு. அப்போ சண்டை போடுறதுக்கான சூழலையும் உருவாக்கி அவங்கள சண்டைக்குள்ள இறக்கியும் விட்டுட்டு ஆயுதத்தையும் விற்பது அப்படிங்கிறதெல்லாம், அதுதான் அவங்களுடைய தந்திரமாக இருக்கிறதா? எந்த அளவுக்கு அந்த ஆயுத வியாபாரம் போயிட்டு இருக்கு? இல்லை, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இது. நீங்க இந்த ஆயுத விற்பனை மட்டும் இல்லை, இந்த யுத்தத்தை வச்சு மிகப்பெரிய ஊழல் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஊழல் மட்டும் இல்லை, சூதாட்டம் நடைபெறுகிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஜூனியர் ட்ரம்பினுடைய மகன் நிர்வகிக்கக்கூடிய ஒரு அக்கௌண்ட்,
அது வழியாக சூதாட்டம் நடைபெற்றிருக்கிறது. அதாவது யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால 28ஆம் தேதின்னு நினைக்கிறேன், 28ஆம் தேதி யுத்தம் ஆரம்பிச்சது இல்லை, 2 மாசத்துக்கு முன்னால யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால இந்த யுத்தம் தொடங்கப்படுமா, அமெரிக்கா தாக்குதல் நடத்துமா ஈரான் மீது அப்படிங்கிற அளவில் இந்த சூதாட்டம் நடைபெற்றிருக்கிறது. இந்த சூதாட்டத்தில் கோடிக்கணக்கான டாலர் வந்து சம்பாதிச்சிருக்கிறார் ஜூனியர் இந்த ட்ரம்ப். அந்த கணக்கு வழக்குகள் எல்லாம் இருக்கிறது. அது வந்து நமக்கு வெளியிட்டிருக்கிறாங்க. நம்மளே அதை ஒரு தடவை நம்ம பேசியிருக்கோம், என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம சேனல்ல வந்து பேசியிருக்கிறோம். இன்னும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பல்வேறு விஷயங்கள் இங்கே இருக்கக்கூடிய நிறைய ஆயுத நிறுவனங்கள் இருக்குல்ல, ஆயுத நிறுவனங்களுக்கு கோடிக்கணக்கான ரூபாய் லாபம். இதில் பல ஆயுத நிறுவனங்கள் வந்து ட்ரம்ப் ஷேர் வச்சிருக்கிறார். ஹெட்கேட் இந்த பென்டகனுடைய மூத்த செயலர் இருக்கார் இல்லையா, பாதுகாப்புத்துறை செயலாளர், அவருக்கும் இந்த ஆயுத நிறுவனங்களுக்கும் தொடர்பு இருக்கிறது. அவருக்கு நிறைய ஷேர் இருக்கு. அப்போ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னா யுத்தம் நடக்கு. இந்த யுத்தத்தின் மூலமாக ஒரு வியாபாரத்தை இவங்க செஞ்சிட்டு இருக்கிறாங்க. ட்ரம்பும் இந்த ஹெட்கேட்டும் வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கிறது யுத்தத்தை பயன்படுத்தி கொண்டு வியாபாரம் செய்கிறார்களா, வியாபாரம் செய்வதற்காக யுத்தத்தில் அவர்கள் இறங்கினார்களான்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா, அதை அடிக்கோடிட்டு பார்க்க வேண்டியிருக்கு. 2 பக்கமும் லாபம் அப்படிங்கிற வகையில் இல்லை. இது அமெரிக்காவை பொறுத்தளவில் இதே ஒரு மிகப்பெரிய வியாபாரம் தான். ஒன்று, வெளிநாடுகளில் போய் வெனிசுலா மாதிரியான நாடுகளை போய் கைப்பற்றுறது, அங்கே இருக்கக்கூடிய வளங்களை கொள்ளையடிக்கிறது, அதுதான் அவர்களுடைய திட்டம். இப்போ ஈரான்கிட்டையும் அப்படி தான் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்க. இப்போ நமக்கு ரொம்ப ஆழமாக டீட்டெயில் எடுத்தால் தெரியும், வெனிசுலாவில் போய் அங்கே உள்ள அதிபரை வந்து கடத்தி கொண்டு வந்ததன் மூலமாக அங்கே இருக்கக்கூடிய எண்ணெய் நிறுவனங்களை வந்து அமெரிக்கா கைப்பற்றி விட்டது. அமெரிக்கா கைப்பற்றி இந்த எண்ணெய்களை யாருக்கு வந்து சுத்திகரிப்பு செய்கிறதுக்கு கொடுத்தாங்க, அதில் யாருக்கு ஷேர் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம ரொம்ப நுட்பமாக ஆராய்ஞ்சா அந்த விஷயங்கள் விளங்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் வளைகுடா நாடுகள், அரேபிய நாடுகள் வந்து தங்கள்கிட்ட தான் ஆயுதங்களை வாங்கி கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தத்தை அமெரிக்கா போட்டிருக்கு. அந்த ஒப்பந்தம் மூலமாக இப்போ நிறைய ஏவுகணைகளை இப்போ விநியோகம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அரேபிய நாடுகளுக்கு விநியோகம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ட்ரம்புக்கு சொந்தமான, ட்ரம்புக்கு ஷேர் இருக்கக்கூடிய இந்த ஆயுத தயாரிப்பு நிறுவனங்கள்கிட்டருந்து அது போய்கொண்டிருக்கிறது. இது இப்போ வெளிப்படையாக பேசப்படுகிறது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வளைகுடா நாடுகளுக்கு இந்த யுத்தம் ஆரம்பித்த பிறகு $8.6 மில்லியன் அளவிற்கு ஆயுதங்கள் வந்து விற்கப்பட்டிருக்கிறது. இப்போ தொடர்ந்து வந்து அது நடைபெற்றுருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இஸ்ரேலுக்கு நிறைய ஆயுத உதவிகளை இவங்க செஞ்சிருக்கிறாங்க. அக்டோபர் 7க்கு பிறகு $21.7 மில்லியன் அளவிற்கு ஆயுத உதவி இலவசமாக கொடுத்துருக்குறாங்க. இதே வந்து அமெரிக்காவில் ஒரு கொந்தளிப்பை ஏற்பட்டிருக்கு ட்ரம்புக்கு எதிராக. ஆமாம், நீ ஏன் கொடுக்குற, நம்மளுடைய நாடே வந்து இப்போ திக்கு முக்காடிட்டு இருக்கு. உலக அளவில் வந்து எப்படி விலைவாசிகள் ஏறிட்டு இருக்கோ அதே மாதிரியாக விலைவாசி ஏறிட்டு இருக்கு. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய எண்ணெய் நிறுவனங்கள் என்ன பண்ணுதுன்னு சொன்னால், அவன் லாபம் சம்பாதிச்சிட்டு இருக்கிறான், ஆனால் சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய எண்ணெய் விலைக்கு ஏற்ற மாதிரி அவனும் எண்ணெய் விலையை ஏற்றி அமெரிக்காவில் வித்துட்டு இருக்கிறான். அமெரிக்காவில் வந்து எண்ணெய் விலைகள் வந்து கணிசமாக உயர்ந்திருக்கிறது, செலவு வந்து ஏற இருக்கு. அதை தான் அப்பாஸ் அராக்சி வந்து பேசுகிறாரு. அதாவது அமெரிக்கர்களுடைய அன்றாட செலவுகள் உயர்ந்திருக்கிறது, அதற்கு வந்து ட்ரம்ப் தான் காரணம், இந்த யுத்தம் தான் காரணம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்கிறாரு. இப்போ 2 நாளைக்கு முன்னால் வந்து அமெரிக்க செனட் சபையில் வந்து விவாதம் நடந்துட்டுருக்கு. இந்த யுத்தத்தை தொடரணுமா வேண்டாமா, இந்த யுத்தத்தில் வந்து அதிகாரம் அடுத்தபடியாக வந்து ட்ரம்பினுடைய கைவசம் இருக்குமா, என்னன்னா 60 நாளைக்கு பிறகு மீண்டும் யுத்தத்தை தொடங்கணும்னு சொன்னால் செனட் சபையினுடைய இது வேணும், அவர்களுடைய ஒப்புதல் வேணும். இந்த யுத்தத்தினுடைய அதிகாரத்தை மறுபடியும் வந்து ட்ரம்பினுடைய கையில், ஜனாதிபதியுடைய கையில் கொடுப்பதற்கு. ட்ரம்ப் என்ன சொல்றாரு, யுத்தம் நடக்கல, 60 நாளுக்கு முன்னாலே நாங்கள் நிறுத்திட்டோம், இப்போ நாங்கள் மறுபடியும் செய்ய போறது தாக்குதல், யுத்தம் கிடையாது, தாக்குதல் நடத்த போறோம். இது வடிவேல் கதையாக தான் இருக்கு. இவர் மாதிரி அட பாவிகளா, புளியஞ்சாதத்துல முட்டையை வச்சு பிரியாணி ஏமாத்தினா, புளியன் பிரியாணி அப்படின்னு கவுண்ட் பண்ணி சொல்ற மாதிரி
இல்ல பெயரை மாத்தினாலும் நீங்க என்ன செய்ய போறீங்கிறது இருக்குல்ல, ஆமா, அதோடைய விளைவுகள். இல்ல அதாவது நான் யாருக்கும் கட்டுப்பட மாட்டேன் அப்படிங்கிறது தான் ட்ரம்பினுடைய வாதமாக இருக்கிறது. அது இப்போ உள்ளூர்லேயே வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு வந்து கிளம்பி இருக்கிறது. இந்த யுத்தத்திற்கு எதிராக, இன்னும் சொல்ல போனால் ஈரானுக்கு ஆதரவாக மக்கள் வந்து கிளர்ந்து எழுதக்கூடியதை பார்க்குறோம். 60% மேற்பட்ட மக்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய கருத்து கணிப்பில் இந்த யுத்தத்தை விரும்பவில்லை. அதே போல இஸ்ரேலுக்குள்ளும் இந்த யுத்தத்துக்கு எதிராக வந்து போராட்டங்கள் நடைபெற்று அதாவது அவங்க ஒரு கொண்டு உதாரணத்துக்கு உடனே கொண்டு வருவாங்க. பாருங்க நீங்க வந்து ஈரான்ல கொமேனிக்கு எதிராக அந்த மக்கள் போராடல, ஏன்னா இப்ப இஸ்ரேல்ல இவருக்கு எதிராக வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க. அதனால அமெரிக்கா அங்க செஞ்ச மாதிரி இங்கேயும் இறங்கிடலாமாங்கிற கேள்வி இருக்கு. செய்வாங்களா, செஞ்சிட முடியுமாங்கிற கேள்வி அதோட தூக்கி. இல்ல இதுல பாத்தீங்கன்னு சொன்னா மிகப்பெரிய ஒரு அச்சம் இப்போ நிலவிட்டு இருக்கு. இந்த யுத்தம் மறுபடியும் ஆரம்பிச்சிட்டுன்னா இந்த யுத்தம் எந்த திசைக்கு போகும் அப்படிங்கிறது வந்து அமெரிக்காவுக்கும் தெரியாது, இஸ்ரேலுக்கும் தெரியாது. அதாவது இந்த யுத்தத்தை தொடர்ந்து நடத்தணும் அப்படிங்கிறது வந்து நம்ம நெதன்யாவினுடைய திட்டம். அங்கே ஏகப்பட்ட ஊழல் இருக்கு, அவர் மீது குற்றச்சாட்டுகள் இருக்கு, வழக்கு இருக்கு, அடுத்ததாக எலெக்ஷன் வருது. அப்போ எப்படியாவது இந்த யுத்தத்தை தொடர்ந்து நடத்திட்டே இருக்கணும், இல்லைன்னா நெதன்யாவினுடைய வீழ்ச்சி வந்து அங்கே உறுதி செய்யப்படும். அதனால இந்த யுத்தத்தை தொடர்ந்து நடத்தணும் அப்படிங்கிறது நெதன்யாவினுடைய திட்டமாக இருக்கு. இப்போ இஸ்ரேலில் வந்து நிறைய ஆயுதங்கள் இறக்கிட்டே இருக்கிறாங்க. யுஎஸ் ஆயுதங்கள் நிறைய இறங்கிட்டு இருக்கு. 2 நாளைக்கு முன்னால 6500 டன் வெடிமருந்துகள் மட்டும் இறக்கப்பட்டிருக்கு. அந்த அளவுக்கு இறக்கப்பட்டிருக்கு. அப்போ எப்போ வேண்டுமானாலும் யுத்தம் தொடங்கலாம். அதை வந்து இஸ்ரேல் விரும்புகிறது. இப்போ ஈரான் பார்த்தீங்கன்னு சொன்னா என்ன எச்சரிக்கை கொடுத்திருக்கிறான்னு சொன்னா, நாங்கள் இதுவரை உலகத்திற்கு காட்டாத புதிய ஒரு ஆயுதத்தை வந்து எடுக்க போகிறோம் அப்படிங்கிறது வந்து ஈரான் தெரிவிச்சிருக்கு. இன்னொன்று, எதிரினுடைய நாட்டினுடைய அருகிலேயே வந்து எங்களுடைய ஆயுதம் இருக்கிறது, எதிர்க்கு மிக அருகில் இருக்கு அப்படின்னு சொல்லி ஈரான் வந்து பேசியிருக்கு. ஈரான் வந்து சாதாரணமாக பேசாது. ஈரான் இதுவரைக்கும் என்னென்ன சொல்லுச்சோ அதையெல்லாம் நடத்தி காட்டியிருக்கு. இந்த தாக்குதலில் எங்கெங்க தாக்குதல் நடத்தும் அப்படிங்கிறத பின் பாயிண்டா சொல்லி அடிச்சிருக்கு. இப்போ என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னா, இதுவரைக்கும் தாக்குன இடங்கள் இல்லை, புதிய இடங்களை நாங்கள் தாக்க போகிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கு. இது எந்த இடங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னொன்று பார்த்தீங்கன்னு சொன்னால், நாங்கள் ஏற்கனவே ஆப்ரஹாம் லிங்கன் கப்பலை வந்து அடித்து தகர்த்தோம்ல, அதில் 6 ஏவுகணைகள் அதில் போய் விழுந்தது. அது மாதிரி கப்பலை அடித்து தகர்ப்பதற்கான வேலைகளை இவர்கள் செய்து வச்சிருக்கிறாங்களா அப்படிங்கிறதையும் நம்ம கவனிக்க வேண்டியது இருக்கு. இப்போ ட்ரம்ப் வந்து இங்க பென்டகன்ல ஒரு ஆலோசனை நடத்தினார்ல, இந்த ஆலோசனையில் உயர் இராணுவ அதிகாரிகள்லாம் கலந்து கொண்டாங்க. ஒரு தொடர் தாக்குதல், ஒரு தீவிரமான தாக்குதல் ஈரான் மீது, ஒரு 24 மணி நேரத்தில் அடுக்கடுக்கான தாக்குதல், மூச்சு விட முடியாத அளவிற்கு தாக்குதலை நடத்தி உடனடியாக வந்து தரைமட்டமாக்குவது, இது ஒரு திட்டம். இன்னொரு திட்டம், நீண்ட காலத்திற்கு ஒரு தரைப்படை தாக்குதலை வந்து தொடரணும் அப்படிங்கிறது இன்னொரு திட்டம். இப்படி பல்வேறு திட்டங்களை போட்டிருக்கிறாங்க. இந்த திட்டம் எந்த அளவுக்கு செயல்படுத்த முடியும் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி. நம்மளே இப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஈரான் ஒன்றும் யோசிக்காதா? 2 கப்பல் இந்த தாக்குதலை எங்கேருந்து நடத்துவாங்க, அதை துணிந்து அழிப்பதற்கு என்ன வேலை செய்யணுமோ அந்த வேலையை ஈரான் செய்யும் அப்படிங்கிறது தான் இப்போ உலகளவில் எழுந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய எச்சரிக்கையாக இருக்கிறது. பார்ப்போம் இது எதை நோக்கி நகர்கிறது, ஒரு முடிவுக்கு வர வேண்டுமா, யார் யாருடைய லாபங்களுக்காக இப்படி உலகமே ஒரு அமைதியின்மையை நோக்கி தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது, அதுக்கு என்ன தீர்வை கொடுக்குது உலக நாடுகள், சமூகம் அப்படிங்கிறத பொறுத்தவரை தொடர்ந்து பேசுவோம்.